எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, எனக்கு குழந்த இருக்கா, குழந்தையும் பார்க்கணும். ப்ளஸ் நமக்கு வீடியோவா அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பட்டுச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியாக போடாமல் விட்டு 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 போட்டது. எப்போ கன்சிஸ்டன்சி வரும்னு எனக்கே தெரியல. பட் ஓகே, என்னால் முடிஞ்ச ஒரு ஹாப்பிக்காக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கான சப்போர்ட்டும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு நார்மல் விலாக் தான். அதுக்கு முன்னாடி நியூவாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நாள் நைட்டு பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் நாள் நைட்டே செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். பட் வந்துட்டு நான் ரொம்ப டயர்டாயிருது நைட்டு, அதனால தான் என்னால் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியல. நான் வந்து ரெகுலராக மார்னிங் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு எந்திரிச்சோடனே பெட்ஷீட்டை மடித்து வைக்கணும், அந்த மாதிரி ஹேபிட் வந்து எனக்கு கிடையாது. முன்னாடி இல்லை, பட் இனிமேல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பா மார்னிங். அதனால் அந்த டைம் வந்துட்டு எனக்கு டைமிங் வந்து கன்சிஸ்டன்சியாக மாறி மாறி வரும். ஸோ வந்து நான் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் மடிப்பேன். நான் மடிச்சிருவேன் எப்படின்னாலும், எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் மடிப்பேன். அந்த கரெக்டாக எந்திரிச்சோடனே மடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹேபிட் எனக்கு கிடையாது. பட் இனிமேல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நமக்கு அது பிடிச்சிருக்கா, நமக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்மளை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்குமோ, அவங்க ஏதாவது தப்பாக சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி தான் யோசிப்போமே தவிர ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ஒரு கணக்கிலே கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் அப்படி தான். பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரேன். பட் இன்னும் கம்ப்ளீட்டாக மாறலை. பட் நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளிலேருந்து தான் இருக்குது. மற்றவங்கள ப்ளேம் பண்ணி ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம மாறினா மட்டும்தான் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். மற்றவங்களுக்காக யோசித்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம ஃப்யூச்சர் லைஃப்க்கு எது நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம மட்டும்தான் யோசித்து கரெக்டாக டெசிஷன் எடுக்க முடியும். இதை வந்துட்டு நான் என்னோடய லைஃப்பில் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, மற்றவங்களுக்காக யோசித்து என்னோடய லைஃப்பில் நான் ஆசைப்பட்டதை நிறையவே இழந்திருக்கேன். மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சதுனாலேயே நான் வந்து நிறைய இழந்திருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். என்னடா கிச்சனில் பண்ணிகிட்ருக்கா, எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு காலையிலேயே சமையல் வேலை முடிஞ்சிடும். 6 மணிக்கே முடிச்சிடுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். மத்தியானத்துக்கும் சேர்த்தே நான் முடிச்சிட்டனால எனக்கு மதியம் வேலை ஃப்ரீயாக தான் இருக்கும். ஃபுல்லாக பாப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரொம்பவே கிச்சன் மெஸ்ஸியாக இருந்தது. அதுவும் ஸ்டவ்வை பார்த்தா ரொம்பவே கேவலமாக இருந்தது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கின ஸ்டவ்வு ரொம்ப க்ரீஸியாக இருந்தது. சரி, அதை வாஷ் பண்ணுறதுக்கு மேலே 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 க்ரீஸியாக இருந்தது. இது எப்படி வாஷ் பண்ண போகிறேன்ட்டு எனக்கே தெரியல. சரி, ஓகே, நம்ம எப்படியாவது வாஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாஷ் பண்ண இது பண்ணிட்டேன். நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மிஸ்டர் மசில் தான். நிறைய பேர் அப்கிரேட் ஆகிருப்பீங்க. வந்து நிறைய க்ரீஸ் சீக்கிரமாக போகிறதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. எனக்கு ஐடியா கொடுங்க, என்ன யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டவ் வந்து க்ரீஸியாக இருந்துச்சுன்னா எதை யூஸ் பண்ணால் சீக்கிரம் அந்த இது போகும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக போகாது, பட் ஓகே, ஓரளவு கிளியர் ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன்னா, மிஸ்டர் மிசில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா தேய்ச்சி விட்டேன்னா அது போயிடும். எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி ஏதாவது இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் பேசும்போது நான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு நான் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. அதை மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னால் மாற்ற முடிய மாட்டேங்குது. பட் ஓகே, நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். அது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு வந்துட்டு எனக்கே அந்த ஃபீல் ஆகுது. அதாவது பேசும்போது ஒன்றும் தெரியல, ரெக்கார்ட் பண்ணும்போது ஒன்றும் தெரியல. அது ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது தான் அது ஃபீல் ஆகுது. அச்சோ, நம்ம எத்தனை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.
மேரேஜுக்கு முன்னாடி நான் கிச்சன் பக்கமே போனதில்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் கிச்சன் பக்கமே நான் வந்திருக்கேன். அது வந்துட்டு எனக்கு ரெகுலராக அந்த கன்சிஸ்டன்சி வர மாட்டேங்குது. அது என்ன அப்படின்னா, ஸ்டவ் வந்து எல்லாருமே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து அந்த ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ அந்த ரொட்டீனாக அந்த க்ளீன் பண்ண டெய்லி வர மாட்டேங்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டாலே இவ்வளோ க்ரீஸி ஆகாது. அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதனால தான் மேலே அந்த கரை வந்து அதிகமாக பட்டுகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் க்ளீன் பண்ணேன். மேலே இருந்ததை வந்து ஆல்ரெடி ஸ்டவ்வை சர்வீஸ் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தோம். கூடிய சீக்கிரம் சர்வீஸ் பண்ண கொடுக்கணும். மோஸ்ட்லி லாங் வீடியோவில் வந்து நான் கிச்சனில் வீட்டில் நடக்கிறத காமிச்சு பேசிவிட்டு இடையில மோட்டிவேஷன் பற்றியும் பேசுகிறேன். ஆனால் இது வந்துட்டு ஏன் அப்படின்னா ஃபுல்லாக அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த மாதிரி லாங் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். இப்போ ஸ்டவ் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்ட்டு. நல்லா க்ளீன் ஆகிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு க்ளீன் ஆகிருக்கு. பட் எனக்கு அது ஓகே தான். ஓகேங்க, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.